அனைவருக்கும் வணக்கம். கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். இதுல பார்த்தோம்னா, ஜூலை மந்த் முக்கியமான செய்திகள எடுத்து வச்சிருக்காங்க. அதுல முதல்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்டின்னா, அச்சீவ்மென்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிறத குடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ் குறிப்பா பிரெக்னன்ட் விமன் ரிலேட்டடா இருக்கக்கூடிய ஹெல்த் இண்டிகேட்டர்ஸ்ல நம்ம டாப்பா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி பாப்புலேஷன் கண்ட்ரோல்லயும் நம்ம டாப்பா இருக்கோம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதே மாரி இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரீஸ் அதாவது மருத்துவமனைகளுக்கு போய் பிரசவம் பார்க்கிறது இருக்கு இல்லையா? அததான் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரீஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதிலயும் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் இன்ஸ்டிடியூஷனல் டெலிவரீஸ் நம்ம தமிழ்நாட்டுல தான் நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 99% ஆஃப் பர்த் பார்த்தோம்னா, தமிழகத்துல மருத்துவமனைகள்ல தான் நடக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்ததா போஸ்ட் நேட்டல் அண்ட் சைல்டு கேர் ஃபெசிலிட்டீஸ்லயும் நம்ம தான் டாப். போஸ்ட் நேட்டல் அப்படின்னா பிரசவத்திற்கு பின்பு இருக்கக்கூடிய அந்த பராமரிப்பு இருக்கு இல்லையா? அதுலயும் நம்ம தான் டாப் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதிகமான ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன்ஸ் அப்படிங்கிறதும் தமிழகத்துல தான் இருக்கு. அடுத்ததா பார்த்தோம்னா, டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸ் இருக்கு இல்லையா? இந்த டெக்ஸ்டைல் ப்ராடக்ட்ஸோட லார்ஜஸ்ட் எக்ஸ்போர்ட்டர் யாரு அப்படின்னு பார்த்தாலும் நம்ம தான். அதே மாரி ரெடிமேட் அ ப்ரா டிரெஸஸ்லாம் இருக்கு இல்லையா? ரெடிமேட் கார்மெண்ட்ஸ் அதோட டாப் எக்ஸ்போர்ட்டரும் நம்ம தான். லெதர் கூட்ஸோட டாப் எக்ஸ்போர்ட்டரும் நம்ம தான். எலக்ட்ரானிக் கூட்ஸோட டாப் எக்ஸ்போர்ட்டரும் நம்ம தான். இது எல்லாமே பார்த்தோம்னா, தமிழ்நாடு எதுலலாம் ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருக்காங்க. எதுலலாம் இருக்கு அப்படிங்கிற ஒரு ஐடியாவ தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மென்ட் ஸ்கீம் இத நம்ம பார்த்திருக்கோம். ஆ பார்த்தோம்னா, ஆதிதிராவிடர் மக்கள் இருக்கக்கூடிய பகுதிகள்ல ஹேபிடேஷன் அவங்களோட அந்த குடியிருப்புகள மேம்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஆதி திராவிடர் ஆ ஐ மீன் அயோத்திதாஸ் பண்டிதர் ஹேபிடேஷன் டெவலப்மென்ட் ஸ்கீம் அப்படிங்கிறது. சரிங்களா? சோ ஒரு வருஷத்துக்கு 200 கோடி வீதம் 1000 கோடி ரூபாய இந்த திட்டத்துக்கு கீழ தமிழக அரசாங்கம் செலவு பண்ண இருக்காங்க. சரியா? அடுத்தது தமிழ் லாங்குவேஜோட ப்ரமோஷனுக்காக தமிழ்நாடு அரசாங்கம் என்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இங்க சொல்லியிருக்காங்க. அதுல இங்க பார்த்தீங்கன்னா, பாரதிதாசன் அவர்களோட ஒரு கோட் குடுத்திருக்காங்க. என்ன கோட் அப்படின்னு பார்த்தோம்னா, "தமிழர் எழுந்தால் தமிழ்நாடும் எழும். அறிவும் அறமும் செழிக்கும்" அப்படிங்கிறது தான். அதாவது தமிழர் எழுந்தால் தமிழ்நாடும் எழும். அறிவும் அறமும் செழிக்கும் அப்படிங்கிறது தான் இங்க இங்கிலீஷ்ல குடுத்திருக்காங்க. பாரதிதாசன் அவர்களுடைய கூற்று. சரிங்களா? அந்த வகையில தமிழ் லாங்குவேஜோட டெவலப்மென்ட்க்காக அரசாங்கம் என்னெல்லாம் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 2021ல நமக்கு தமிழ் தாய் வாழ்த்து அப்படிங்கிறத மாநில பாடலாக நம்ம முதல்வர் அறிவிச்சிருந்திருப்பார். ஓகேங்களா? அதே மாரி சாகித்ய அகாடமி விருது பெற்றவங்க, முத்தமிழறிஞர் கலைஞர் செம்மொழி விருது பெற்றவங்க, இவங்க எல்லாத்துக்குமே பார்த்தோம்னா, வீடுகள் வழங்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இந்த கனவு இல்லம் திட்டத்துக்கு கீழ வீடுகள் வழங்கப்படுது. அதே மாரி குரல் முற்றோதல் அப்படிங்கிற இந்த ஒரு புரோகிராம் பார்த்தீங்கன்னா, மாணவர்கள் மத்தியில திருக்குறள புரமோட் பண்றதுக்காக கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது தமிழ் கூடல் அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு தமிழ் மொழியோட ஒரு ஒரு பன்மைய ஒரு தமிழ் மொழிய மாணவர்கள் மத்தியில புரமோட் பண்றதுக்காக இந்த தமிழ் கூடல் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ட பண்றாங்க. அடுத்தது உலக புலம்பெயர் தமிழர் திருநாள். அதாவது வேர்ல்ட் தமிழ் டயாஸ்போரா டே அப்படிங்கிறது ஜான்வரி 12 வருஷம் வருஷம் நடக்குது. இந்த வருஷம் பார்த்தோம்னா, எத்திசையும் தமிழனகே அப்படிங்கிறது தீமா இருந்துச்சு. அடுத்தது தீரா காதல் திருக்குறள் அப்படிங்கிற இந்த ஒரு ப்ராஜெக்ட்ட தமிழ் விர்ச்சுவல் அகாடமி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது தமிழ் பரப்புரை கழகம் அப்படிங்கிறது வெளிநாட்டுல வாழக்கூடிய தமிழர்களுக்கு அவங்களுடைய வம்சாவளிகளுக்கு பார்த்தோம்னா, தமிழ் மொழிய சொல்லிக் குடுக்கிறது, தமிழ் மொழியில இருக்கக்கூடிய பியூட்டிஃபுல் வேல்யூஸ பத்தி சொல்றது தான் இந்த ஒரு விஷயம். அடுத்ததா பார்த்தோம்னா, அண்ணல் அம்பேத்கர் அவர்களுடைய படைப்புகள் எல்லாத்தையுமே தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்றதுக்காக 5 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு. அதே மாரி பார்த்தோம்னா, இலியாட் அண்ட் ஒடிசி அப்படிங்கிற இந்த கிரேக்க மொழியினுடைய புத்தகங்கள் எல்லாத்தையுமே நம்ம தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கா தமிழ் மொழி ரிலேட்டடா இருக்கிறது. அடுத்ததா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சாங்ஷன் லிமிட் அதாவது ஒவ்வொரு பஞ்சாயத்துக்கும் எவ்வளோ நிதி ஒதுக்கிடுறாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயங்கள மாற்றி அமைச்சிருந்திருப்பாங்க. அந்த வகையில பார்த்தோம்னா, ரூரல் பஞ்சாயத்துக்கு ரூ. 5,00,000, பிளாக் பஞ்சாயத்துக்கு பார்த்தோம்னா 25,00,000, டிஸ்ட்ரிக்ட் பஞ்சாயத்துக்கு பார்த்தோம்னா ரூ. 50,00,000 வரைக்கும் இன்கிரீஸ் பண்ணியிருக்காங்க. அதே மாரி உத்தமர் காந்தி விருது அப்படிங்கிறது வில்லேஜ் பஞ்சாயத்துகளுக்கு வழங்கப்பட்டுட்டு இருந்துச்சு. அத மறுபடியும் ரீஇன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? அதே மாரி நம்ம ஊரு சூப்பர் அப்படிங்கிற ஒரு கேம்பெயின் புரோகிராம் பண்றாங்க. இது எதுக்காக அப்படின்னா, கிளீன்லினெஸ்ஸ புரமோட் பண்றதுக்காக, அது ரிலேட்டடா இருக்கக்கூடிய அவேர்னஸ குடுக்கறதுக்காக, நம்ம ஊரு சூப்பர் அப்படிங்கிற இந்த கேம்பெயினையும் தமிழக அரசாங்கம் பண்றாங்க. அடுத்ததா பார்த்தாங்கன்னா, நமக்கு ஸ்கூல் எஜுகேஷனுக்காக என்னலாம் பண்றாங்க? நம்ம பார்த்திருந்தோம். ஸ்கூல் எஜுகேஷனோட பாலிசி நோட்லயே பார்த்திருந்தோம். என்டர், வாக், ரன் அண்ட் ஃப்ளை ஸ்கீம் அப்படிங்கிறது. அதாவது நுழை, நட, ஓடு, பற அப்படிங்கிற இந்த திட்டம் அவங்களுக்கு பார்த்தோம்னா, இந்த ரீடிங் ஹேபிட்ட கொண்டு வரதுக்காக இத பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது ஸ்மார்ட் கிளாஸ் ரூம்ஸ் கொண்டு வராங்க. நலம் நாடி அப்படிங்கிற ஆப்ப பத்தி நம்ம பார்த்திருந்தோம். எதுக்காக அப்படின்னா, டிஃபரன்ட்லி ஏபிள்ட் ஸ்டூடண்ட்ஸ்க்காக இந்த நலம் நாடி அப்படிங்கிற ஆப் இருக்கு அப்படிங்கிறத பார்த்திருந்தோம்.
பேராசிரியர் அன்பழகன் அவர்கள் பேர்ல ஸ்கூல் டெவலப்மெண்ட் ஸ்கீம், பள்ளி மேம்பாட்டு திட்டம் அப்படிங்கிறது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர ஃபோக்கஸ் பண்ணி இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். அடுத்தது அண்ணா லீடர்ஷிப் அவார்ட் அப்படிங்கிறது ஸ்கூல் ஹெச்எம்க்குலாம் வந்து குடுக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். சரிங்களா? நெக்ஸ்ட் தமிழ்நாட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, $1 ட்ரில்லியன் எக்கானமி அப்படிங்கிற டார்கெட் 2030க்குள்ள அச்சீவ் பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு இலக்காக வச்சு அத நோக்கி தான் நம்மளுடைய பயணம் அப்படிங்கிறது இருந்துகிட்டு இருக்கு. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, பவர் செக்டார் ஓகேங்களா? பவர் செக்டார பொறுத்தவரைக்கும் மின்னகம் அப்படிங்கிற ஒரு கன்சியூமர் ரெட்ரஸல் போர்ட்டல் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி நம்ம பவர் ரிலேட்டடா இருக்கக்கூடிய கம்ப்ளைண்ட்ஸ வந்து பதிவு பண்ணலாம். அதுக்கு போர்ட்டலும் தனியாவே இருக்கு. சரிங்களா? அதே மாரி நம்மளோட எலக்ட்ரிக்கல் இன்ஸ்டாலேஷன் அப்படிங்கிறது 32,000 மெகாவாட்ல இருந்து 36,000 மெகாவாட்டா இன்கிரீஸ் ஆயிருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அன்இன்டரப்டட் சப்ளை அப்படிங்கிறது 454 மில்லியன் யூனிட்ஸ் இருக்கிறதாக நமக்கு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? பேசிக்கா ஜஸ்ட் என்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. மின்னகம் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா பார்த்துக்கங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இந்த டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும் பார்த்தோம்னா, தமிழ்நாடு மாநிலத்துக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை கொண்டு வரதுக்காக ஜஸ்டிஸ் டி. முருகேசன் அவர்கள் தலைமையில பார்த்தோம்னா, ஒரு டிராஃப்ட் எஜுகேஷன் பாலிசி அப்படிங்கிறத அதுக்காக ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. அந்த கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ தான் நம்ம பார்க்க போறோம். ஆப்வியஸா முதல் ரெக்கமெண்டேஷன் என்னவா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, 2 லாங்குவேஜ் பாலிசிய நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி இந்த கல்வி அப்படிங்கிறது மாநில பட்டியலுக்குள்ள கொண்டு வரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? பிரைமரி எஜுகேஷன்ல இருந்து யுனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்கும் தமிழ் வழி கல்வி அப்படிங்கிறதுக்கான வாய்ப்ப நம்ம மாணவர்களுக்கு கொடுக்கணும். சில கோர்சஸ்லாம் இங்கிலீஷ்ல தான் இருக்கும். அந்த மாரி இல்லாம யுனிவர்சிட்டி எஜுகேஷன் வரைக்குமே தமிழ் மொழியில குடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ்ன்னு பார்க்கிறப்ப, இந்த பால்வாடின்னு சொல்லக்கூடிய அங்கன்வாடி மையங்களுக்கு தாய் சேய் நல கவனிப்பு மையங்கள் அப்படின்னு சொல்லி பேர் மாத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? தாய் சேய் நல கவனிப்பு மையங்கள் அப்படிங்கிறத சொல்லியிருக்கணும். அதே மாரி நர்சரி ஸ்கூல், பிளே ஸ்கூல் அப்படிங்கிற பெயருக்கு பதிலா சைல்டு டெவலப்மென்ட் சென்டர், குழந்தை மேம்பாட்டு மையங்கள் அப்படின்னு சொல்லி பெயர் மாற்றணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. இது எல்லாமே சோசியல் வெல்ஃபேர் மினிஸ்ட்ரிக்கு கீழ வரணும் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. அதே மாரி ஸ்கூல் ஸ்டூடண்ட்ஸோட என்ரோல்மென்ட் அப்படிங்கிறது ப்ரீகேஜி, எல்கேஜின்லாம் இல்லாம 1ஆம் வகுப்புல இருந்து என்ரோல்மென்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ரேங்கிங் நடைமுறைய மாத்தணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ரேங்கிங் அப்படிங்கிற நடைமுறைய கொண்டு வரக்கூடாது. அதே மாரி பார்த்தோம்னா, மாணவர்கள புதுசா நெறைய விஷயங்கள், புது விஷயங்கள கத்துக்கிறதுக்கு நம்ம அத ட்ரெயின் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லேர்னிங் தான் இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அசஸ்மென்ட் அப்படிங்கிறது, அந்த தேர்வுகள் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு மாணவர்கள் என்ன கத்துக்கிட்டாங்க, அத பேஸ் பண்ணி இருக்கணும். மெமரைசேஷன் அந்த ரூட் லேர்னிங்க பேஸ் பண்ணி இருக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி எல்லா பிரைமரி ஸ்கூல்ஸ்லயும் பார்த்தீங்கன்னா, பிடி டீச்சர்ஸ் அப்படிங்கிறது இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி போர்ட் எக்ஸாம், அதாவது இந்த பொதுத் தேர்வு நடத்துறாங்க இல்லையா? அது 9ஆம் வகுப்பு வரைக்கும் எந்த ஒரு பொதுத் தேர்வும் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஸ்டேட் லெவல் எக்ஸாமினேஷன் எதுவும் இருக்கக்கூடாது. 10ஆம் வகுப்புல இருந்து அது இருந்துக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது அர்பன் புவர் ஃபேமிலிஸோட எஜுகேஷன பேஸ் பண்ணி 2, 3 ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, பெற்றோர்களை இழந்த குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா, ஒரு 1% ரிசர்வேஷன வந்து ஹையர் எஜுகேஷன்ல குடுக்கணும் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டன்டான ரெக்கமெண்டேஷன். சரிங்களா? அடுத்தது ஆசிரியர்களுக்காக நடத்தப்படக்கூடிய அந்த டெட் எக்ஸாம பார்த்தீங்கன்னா, மோர் ஆர் லெஸ் இப்ப வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஸ்கூல் புக்ல என்ன இருக்கோ அதுதான் அங்க கேள்விகளா வந்துட்டு இருக்கு. அத தாண்டி அவங்களோட எஜுகேஷனல், சயன்டிஃபிக், டெமோக்ராட்டிக் அண்ட் சோசியல் பிரின்சிபல்ஸ் எல்லாத்தையுமே டெஸ்ட் பண்ற வகையில இந்த டெட் எக்ஸாம் அப்படிங்கிற அந்த அந்த கொஸ்டின் பேட்டர்ன் அப்படிங்கிறதே சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷனும் நமக்கு குடுத்து அடுத்தது இப்ப ஜூலை மந்த் கரண்ட் அஃபேர்ஸ்ன்னு பாக்குறப்ப, நமக்கு வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் மியூசியம் வில் பி ஓப்பன்ட் இன் இந்தியா அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேங்களா? சோ, மத்திய அரசாங்கம் பார்த்தோம்னா, இந்த சென்ட்ரல் விஸ்டா அப்படிங்கிற அந்த இடத்த ரீடெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேங்களா? அங்க தான் இந்த பாராளுமன்றம் கட்டடம் அது எல்லாமே இருக்கு. சரிங்களா? சோ, அந்த இடத்துல ஒரு பெரிய மியூசியம பிளான் பண்ணியிருக்காங்க. இந்த மியூசியம்க்காக நம்ம பிரான்ஸோட ஒரு ஒப்பந்தமும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? பிரான்ஸ்ல தான் பார்த்தீங்கன்னா, இந்த லார்ஜஸ்ட் மியூசியம் அப்படிங்கிறது இருக்கு. ஓகேங்களா? இந்த லவ்ரே மியூசியம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, பிரான்ஸ்ல இருக்கு. இந்த ஒரு கட்டமைப்பு அடிப்படையில இந்தியாவுல உலகத்திலேயே மிகப்பெரிய ஒரு மியூசியம் கொண்டு வரப்போறோம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க ஜூலை மாசம். சரிங்களா? அடுத்ததா பார்த்தீங்கன்னா, அதே ஜூலை மாசத்துல நமக்கு பிரிட்டிஷ்ல பாராளுமன்ற தேர்தல் அப்படிங்கிறது நடந்திருக்கும். அதுல பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா யார் வந்திருப்பார் அப்படின்னு பார்த்தோம்னா,
கீர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவரு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டரா லேபர் பார்ட்டி தொழிலாளர் கட்சியிலிருந்து வந்திருக்காங்க. ரொம்ப வருஷங்கள் கழிச்சு லேபர் பார்ட்டி வந்து வின் பண்ணியிருக்காங்க. இதுல பார்த்தோம் அப்படின்னா தமிழ் ஃபர்ஸ்ட் தமிழ் பார்ன் விமன் ஓகேங்களா, உமா குமாரன் அப்படிங்கிற இவங்க பிரிட்டிஷ் பாராளுமன்றத்துல ஒரு எம்பியா செலக்ட் ஆயிருக்காங்க. நிறைய இந்தியர்கள்னு சொல்ல முடியாது, இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்களுமே வந்து தேர்வாயிருக்காங்க. அவங்க பேரை தான் இங்க கொடுத்திருக்காங்க. சரியா, இதுல நமக்கு உமா குமரன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா போதும். நெக்ஸ்ட், சென்னை டு விளாடிவோஸ்டோக் சி ரூட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சென்னை நமக்கு தெரியும். இந்த விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிற பகுதி எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ரஷ்யாவோட ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கு. அதாவது ரஷ்யா அப்படிங்கிற இவ்வளவு பெரிய நாடா இருக்கு அப்படின்னா அதுல இந்த ஈஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிறது தான் விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிற இந்த பகுதி. இங்க இருந்து இந்தியாவுக்கு ஒரு சி ரூட் அப்படிங்கறத பிளான் பண்ணிருக்காங்க. சரிங்களா, சென்னையில இருந்து. ஓகேவா? சோ இப்ப ரஃபா இப்படி வேர்ல்டு மேப் இருக்கு அப்படின்னா சென்னையில இருந்து நமக்கு இந்த பகுதியில ரஷ்யாவை ரீச் பண்றதுதான் இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் அப்படிங்கிற சி ரூட். இப்போ எக்ஸிஸ்டிங்கா இருக்கக்கூடிய சி ரூட் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு அரேபியன் சீல இருந்து ரெட் சி வழியா சூயஸ் கேனல் போய் அங்கிருந்து மெடிட்டரேனியன் சீயை சுத்தி இந்த லண்டன் எல்லாம் சுத்தி நம்ம பீட்டர்ஸ்பர்க் அப்படிங்கிற இடத்துக்கு போவோம். சரிங்களா, சோ இந்த மாதிரி ஒரு லாங் ரூட் அப்படிங்கிறது இருக்கு. இந்த எக்ஸிஸ்டிங் ரூட் வழியா போனோம்னா நமக்கு ரஷ்யாவை ரீச் பண்றதுக்கு 40 நாள் ஆகுது. இதுவே இந்த சென்னை டு விளாடிவோஸ்டோக் இந்த ரீஜியன்ல நம்ம போனோம்னா 24 நாள்ல நம்ம ரஷ்யாவை ரீச் பண்ணிட முடியும். ஓகேங்களா, அதுதான் அட்வான்டேஜ். அதனால ஃபியூவல் சேவ் ஆகுது, காஸ்ட் சேவ் ஆகுது, இது எல்லாமே சேவ் ஆகுது நமக்கு. சரிங்களா, சோ இந்த ஒரு ப்ரொபோசல் அப்படிங்கிறது நமக்கு ஜூலை மாசம் தான் மோர் ஆர் லெஸ் ஃபைனலைஸ் ஆயிருக்கும். சரிங்களா, சோ சென்னை டு விளாடிவோஸ்டோக் சி ரூட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயமா இருக்கு. ஓகேவா? அடுத்தது எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கறத வெளியிட்டு இருந்தாங்க. சோ எஸ்டிஜி இண்டெக்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யார் வெளியிடுறாங்க அப்படின்னா நித்தி ஆயோக் தான் வெளியிடுறாங்க. சரிங்களா, சோ நித்தி ஆயோக் எவ்வளவு இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி வெளியிடுறாங்க அப்படின்னா 16 எஸ்டிஜி கோல்ஸ் 113 இண்டிகேட்டர்ஸ் பேஸ் பண்ணி நமக்கு இந்த எஸ்டிஜி ரிப்போர்ட் அப்படிங்கறத வெளியிடுறாங்க. சரியா, சோ எஸ்டிஜி இண்டெக்ஸை பொறுத்த வரைக்கும் கிளாசிபிகேஷன் அப்படிங்கிறது இருக்கு. இப்போ 0 to 49 மார்க் வாங்கியிருந்தோம் அப்படின்னா அந்த மாநிலத்தை ஆஸ்பிரண்ட் அப்படின்னு சொல்றாங்க. 50ல இருந்து 64 இருந்துச்சுன்னா பெர்ஃபார்மர் அப்படின்னு சொல்றாங்க. 65ல இருந்து 99 இருந்துச்சுன்னா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படின்னு சொல்றாங்க. 100% மார்க் வாங்கியிருந்தாங்க அப்படின்னா அச்சீவர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? சோ இந்தியாவோட எஸ்டிஜி ஸ்கோர் அப்படிங்கிறது நமக்கு முக்கியம். முதல் எடிஷன்ல பார்த்தோம்னா 57 இருந்துச்சு. இப்போ 4வது எடிஷன்ல பார்த்தோம்னா 71 இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்ததா பாத்தீங்கன்னா டாப் பெர்ஃபார்மர்ஸ் யாரு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கணும். டாப் பெர்ஃபார்மர் யாருன்னா கேரளாவும் உத்தரகாண்டும் டாப் பெர்ஃபார்மர்ஸா இருக்காங்க. இவங்களோட ஸ்கோர் பாத்தீங்கன்னா 79. இருக்கிறதுலே லாஸ்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்கன்னா பீகார். அவங்களோட ஸ்கோர் என்னன்னா 57. ஓகேங்களா, 57னா அப்ப இந்த அடிப்படையில பாக்குறப்ப பீகார் பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரிக்கு கீழே வருவாங்க. சரியா, சோ இதுல தமிழ்நாடோட அச்சீவ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம 3rd பிளேஸ்ல வந்து இருக்கோம். 78 அப்படிங்கிறது நம்மளோட ஸ்கோர். சரிங்களா, நம்மள பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மொத்தம் 16 கோல்ஸ்ல 13 கோல்ஸ்ல பார்த்தோம்னா ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிற கேட்டகரியில இருக்கும். ஃப்ரண்ட் ரன்னர் இன் தி சென்ஸ் நம்ம 65ல இருந்து 99 அப்படிங்கிற இந்த மார்க்குள்ள நம்ம இருக்கோம். ஓகேங்களா, 13 கோல்ஸ்ல நம்ம ஃப்ரண்ட் ரன்னர். அச்சீவர் அப்படின்னா 100 அவுட் ஆஃப் 100 எதுல அப்படின்னு பாத்தீங்கன்னா த கோல் நம்பர் 7 அஃபோர்டபிள் அண்ட் கிளீன் எனர்ஜி அப்படிங்கிற இந்த கோல்ல பாத்தீங்கன்னா நம்ம அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே இருக்கும். பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரி கீழே 2 கோல்ஸ், கோல் நம்பர் 5, கோல் நம்பர் 14. ஓகேங்களா, பெர்ஃபார்மர் அப்படின்னா 49ல இருந்து 64 மார்க்குள்ள இருக்கிறது. ஓகேங்களா, அப்ப தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா தமிழ்நாடு அச்சீவர் அப்படிங்கிற கேட்டகரியில கோல் நம்பர் 7 இருக்கு. பெர்ஃபார்மர் அப்படிங்கிற கேட்டகரியில கோல் நம்பர் 5ம் 14ம் இருக்கு. மீதி எல்லாமே பார்த்தோம்னா நமக்கு ஃப்ரண்ட் ரன்னர் அப்படிங்கிறதுல இருக்கு. சரிங்களா, ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அச்சீவ்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளோட பாவர்ட்டி அப்படிங்கிறது 2.2% இருக்கு. இதுவே நேஷனல் ஆவரேஜ் அப்படிங்கிறது 14%ல வந்து இருக்கு. சரிங்களா, அதே மாதிரி நம்மளோட அண்டர் வெயிட் அந்த 5 வயசுக்கு உட்பட்டு 5 வயசுக்குன்னு ஒரு வெயிட் இருக்கணும். சோ அதுல இருந்து கம்மியா இருப்பாங்க இல்லையா, சோ அத வந்து அண்டர் வெயிட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி